ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கிலோ அஞ்சல் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா விழுது, அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அதிலே ஊற்றிக்கோங்க. நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்தளவு தண்ணி இருந்தால் தான் கொதி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். மீன் குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம 6 கீத்து தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குள்ளே நம்ம மீனெல்லாம் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அந்த மீனை வந்து இந்த குழம்புல போட்டுக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறது சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. போதும், இந்த சூட்லேயே மீன் வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.